வணக்கம். கதையின் பெயர் அசுர ஜாதகம். எழுதியவர் திரு இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள். வாசிப்பது காயத்ரி ஸ்ரீராம். அத்தியாயம் 7. கோகுலை பார்க்கவும் இருக்கையிலிருந்து எழுந்து கொள்கிறார் ஆசிரியர் கிருஷ்ணா. வாயா, போன காரியம் பழந்தானே? பார்த்தே அந்த ஓல்டு மேனே என்ன சொன்னார்? எனிதிங் த்ரில்டு நியூஸ்? கேள்வி செங்கலை அடுக்கிறார். கோகுலும் விவரிக்கிறான், முடிக்கிறான். கிருஷ்ணா முகத்தில் வியப்பும் ப்ளஸ் அதிர்ச்சி கலவையான உணர்வுகள். என்னையா இது? இதை சொல்லவா அந்த மனுஷன் வர சொன்னான்? ஆமாம் சார். என்ன செய்ய போகிறீங்க? நிருபருக்கு நேர்ந்த விசித்திரமான அனுபவம்னு பப்ளிஷ் பண்ணவா? இல்லை, நோ, கட்டாயம் பண்ணணும். என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். விபரீதமாக ஏதாவது ஆயிட்டா ஆகும்னு நினைக்கிறியா? எனக்கு அப்படி தோணலை. இது ஒரு வகையில் அசுரவாதம் தான். நடந்துட்டா ஓகே, நடக்கலைன்னா நம்மளை வாசகன் கிண்டல் பண்ணுவானே. வாஸ்தவந்தான். அப்போது நீயே முடிவு செய். நீ எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம். ஆனால் ஒன்று, நான் அந்த நபரை சந்திக்க போகிறேன். உன் கனவு, அதில் அவரது விஜயம் எல்லாமே நினச்சி பார்க்க முடியாத அதிசயங்கள். இதை சும்மா விடக்கூடாது. உன்னை பஸ்ஸில் போகாதேன்னு சொன்னதும் ஒரு ஆச்சரியந்தான். கோகுல் தாடியை வருடியபடி யோசிக்கிறான். நல்லசாமி முகம் உள் நிமுறுகிறது. நீ செய்தியை போட்டாதான் அவன் சாவான். சொன்னது ஓடுகிறது. காய்ந்து போன மரம், செடி, கொடி எல்லாம் ஒரு க்ஷணம் விசும்பி அழுது முடிக்கின்றன. ஹோட்டல் கடைக்காரர் வரை சடைத்துக் கொள்வது மனதை கிள்ளுகிறது. பஸ் விஷயத்தில் உயிர் பைத்ததும் திரும்ப சிலிர்ப்பிக்கிறது. அடே மரம் வெட்டி, நீ சாகத்தான் வேண்டும். எப்படி சாகப் போகிறாய் என்பதுதான் தெரியாது. சார், பப்ளிஷ் பண்ணுறோம். அத்தியாயம் 8. பட்டு வேட்டி சட்டை, விரல் கொள்ளாத மோதிரம், காளைத்தோல், கருஞ்செரும்பு. அஞ்சையாவை பார்க்க அச்சு அசல் சினிமா வில்லன் ஞாபகம் வருகிறது. சேலோவின் உள்புறத்தில் இதமான ஏசிக்குள் அமுதம் இதழை பார்த்தபடி இருக்கிறார். முன்புறம் அவரது ஏவுகணை சுடலை. செய்தியை படித்ததில் இருந்தே மனசு சரியில்லைனே. நம்ம ஆளுங்களை அனுப்பு. அந்த பிச்சைக்கார பையன் யாருன்னு பார்த்து பிடிச்சி இழுத்துக்கிட்டு வாங்கடான்னு அனுப்பியிருக்கேன். அஞ்சையா நிமிருகிறார். கோவே, இது ஏண்டா எனக்குன்னு நினச்ச? கருவுகிறார். நினைக்காம இந்த ஏரியாவுலையா பெரிய மரம் திருடி? சொல்லி முடிக்கும் முன் அமுதம் இதழ் முகத்தில் மோத ஒரு குத்து விழுகிறது. கூடவே கூப்பாடு. விளக்கென்ன? பூனையை மடியில் கட்டிக்கிட்டு நான் சகுனம் பார்க்க கிளம்பியிருக்கேன்டா. விட்டா நீ வாக்குமூலம் கொடுத்து அப்புறவர் ஆயிட வேணும் சொல்லு. அப்பால என் உசுறு உடம்புல நிற்க வேணாமா? வெண்ண தெரியுதுல்ல. ஞானம் இருக்கான், சிரோமணி இருக்கான், அப்துல் இருக்கான். இவனுங்க டெல்லி வர செல்வாக்குள்ள பசங்க. நான் இவனுங்க முன்ன சுண்டெலிடா. எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைங்கிற மாதிரி இருக்குது உன் முந்திரி கொட்டத்தனம். அப்போ லூஸில் விட சொல்கிறீங்களா? அமுகிக்கிட்டு இரு, நான் பார்த்துக்கிறேன். சொல்லிக்கொண்டே சிகரெட்டை எடுத்து கருத்த உதடு பிளந்து செருகுகிறார். சிகார் லைட் நெருப்பை சிமிட்டி நீட்டுகிறான் சுடலை. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. முணுமுணுப்போட கீழே இறங்குகிறார். உரசிக்கொண்டு நிற்கிறது இன்னொரு கார், மாருதி எக்ஸல். ஜன்னல் கண்ணாடி வேகமாய் கீழே இறங்க அதன் உள்ளே பந்தாவாய் ஒரு முகம் தெரிகிறது. வா சிரோமணி, இப்பதான் நினச்சேன். வரவேற்கிறார் அஞ்சையா. புத்தகம் படிச்சியா? படித்தேன். எவனோ உளறி கொட்டியிருக்கான். ஏன், உனக்கும் டர்ராயிடுச்சா? கிண்டலா அஞ்சையா? ஆமாம், அந்த கேட்டு பையன் யாருக்கு தெரியும்? பத்திரிகைக்காரனுக்கு புத்தகம் விற்க வேண்டாமா? ஏதாவது இப்படி கிளப்பி விட்டுட்டு இருப்பாங்க. இதையெல்லாம் கண்டுக்கலாமா என்ன? நானும் அதைத்தான் நினச்சேன். என்னத்தை நினச்ச? அப்படி நினச்சிருந்தா என்னை பார்க்க வருவியா என்ன? திரும்ப கிண்டலா? ஆமாம், எப்படி இருக்குது பிஸ்னஸ்ஸு? எங்கே? புது ஃபாரஸ்டரு நான் காந்திக்கு நேர் வாரிசுங்கிறான். வீரப்பன் போட்டு தள்ளி போகிறான்னே. சிரிக்கிறார் அந்த பந்தா மனிதர். இந்த கேட்டு பயலுக்கு வீரப்பன்லாம் தெரியல பார்.
என்கிறார். என்ன சிரோமணி, திரும்ப திரும்ப அவன் பேச்சை பேசிக்கிட்டு? இது பத்திரிக்கைக்காரங்க பறக்க விடுற பூச்சி. அப்போ எழுதுனவனை பட்டை கிளப்பணும். அப்புறமா நம்ம ஜாதகத்தையே அலச ஆரம்பிச்சிடுவானுங்க. கண்டுக்காம காரியத்தை பார்க்கணும் அப்படிங்கிற இல்லையா? பின்ன ரொம்ப தான் ஆழம் பார்க்குற. போய் ஜோலியை பாரு. நாம் பார்க்காத ஆளுங்களா என்ன? சொல்லி கொண்டிருக்கும் போதே ஒரு லாரி நிறைய பசும் கட்டைகள் தாண்டி செல்கின்றன. ஃபாரஸ்டர் படுத்தும்போதே சரக்கடிக்கிறியே, இல்லாட்டி மலையே கடத்திடுவேன்னு சொல்லு. ஆமாம், நீ ரொம்ப யோக்கியம் பாரு. இதெல்லாம் தொழில் சாமர்த்தியம்யா. நல்லா இருந்தால் சரி. அப்போ நான் கிளம்புறேன். எதுக்கும் எச்சரிக்கையாக இருப்போம். என்ன சொல்கிற? அது ரத்தத்தில் ஊறின விஷயம்யா. அஞ்சையா கெக்களிப்பாக சொல்ல சிரோமணியின் மாருதி திரும்பவும் சீரத் தொடங்குகிறது. அத்தியாயம் 9. பௌர்ணமி. வானச்சந்திரன் ஒளிப்பாலை துப்பிக் கொண்டிருக்கிறான். மலை பங்களா வீட்டில் அஞ்சையா விஸ்கியை கண்ணாடி தம்ளரில் கவிழ்த்து கொண்டிருக்கிறார். அமர்ந்திருக்கும் அறை ஜன்னலுக்கு வெளியே மேற்கு தொடர்ச்சி மலையின் நீண்ட வரிசை. பார்த்து கொண்டே விஸ்கியை சூப்பும்போது தொலைபேசி அழைக்கிறது. எடுத்து காதை கொடுக்கவும் பதட்டமாய் ஒரு குரல். அஞ்சையா அண்ணே இருக்காருங்களா? அஞ்சையா தான் பேசுகிறேன். என்ன விஷயம்? அண்ணா, புத்தகத்தில் போட்ட மாதிரியே ஆயிடுச்சுன்னே. நம்ம சிரோமணி செத்துட்டாரு. அடுத்த நொடி விஸ்கி ரிவர்ஸில் மேலேறி புரை தட்டி மீசை முகமெல்லாம் புரை வழிகிறது. இலை, யார் வேணி? என்ன சொல்கிற? சிரோமணி செத்துட்டார்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, சிரோமணியை கொன்ன ஆள் இப்போ நேராக உங்கள் மலை பங்களா பக்கம்தான் வந்துக்கிட்டு இருக்கான். ஜாக்கிரதை. நீ யாரு? நான் சிரோமணி ஆள். ஒரு முக்கியமான விஷயம். அந்த கிழட்டு பைய நாம் நினச்ச மாதிரி ஒன்றும் பிச்சைக்கார சன்னியாசி பைய கிடையாது. சரியான மாயக்காரன். மோடி வேலையெல்லாம் தெரிஞ்சவனாட்டம் இருக்கான். கண்ணை நல்லாவே கட்டுறான். ஒரு வினாடி அசந்தாலும் தொலைஞ்சிங்க. இங்கே சிரோமணி ஐயாவை பார்க்க உங்கள் வேஷத்தில் வந்தான்னா பார்த்துக்கோங்களேன். நிசமாவா? நம்ப முடியலையே. அப்புறம் உங்கள் தலையெழுத்து. டொக். அங்கே தொலைபேசி முடங்க இங்கே அஞ்சையா முகம் வியர்வை கூரை போட சரியாக இருந்தது. விஸ்கி போதையை மீறி விறுவிறு என்று ஆகிறது. இடுப்பை தொட்டு பார்க்கின்றன கைகள். நல்ல வேளை இருக்கிறது பிஸ்டல். தெம்போடும் ஒரு வகை எச்சரிக்கையோடும் திரும்பவும் தொலைபேசியை தொடுகிறார். வந்த தகவலை ஊர்ஜிதம் செய்து கொள்ள சிரோமணி வீட்டுக்கே ஃபோன் செய்ய ஆயத்தமாகிறார். சட்டென எண்கள் நினைவுக்கு வர மறுக்கிறது. சுடலை இருந்தால் சுழற்றி பிடித்து கொடுப்பான். அவனையும் ஒரு பெட்டை குட்டி பிடித்து வர வெளியே அனுப்பியாயிற்று. தடுமாறுகிறது கைகள். கண்ட எண்கள் சுழல்படுகிறது. கச்சிதமாக யாரோ கதவை தட்டும் சப்தமும் சேர்ந்து கொள்கிறது. யாராக இருக்கும்? யாரது? நான் தான் அஞ்சையா, சிரோமணி. அடுத்த நொடி தொண்டையில் கார்க் அடைத்த மாதிரி ஒரு ஹக். சிரோமணியா? செத்த பயலா? அட என்ன அஞ்சையா, கதவை திற. பயத்துடன் மிரள ஆரம்பிக்கிறார் அஞ்சையா. நொடிகள் நிமிடங்களை தொடுகிறது. என்ன பண்ணுற? நான் கேள்விப்பட்டது சரிதான். ஏய், கதவை தர. என்ன இவன் கேள்விப்பட்டது? அது இது என்கின்றானே. என்னத்தடா கேள்விப்பட்ட கேட்டுப்பயல? கதவை தர சொல்கிறேன். மாட்டேன். திரும்பிப்போ. என்ன ஈனாவானான்னு நினைச்சியா? நான் ஈனாவானா இல்லை, நீதான். கதவுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் வாக்குவாதம் முற்ற அஞ்சையா பிஸ்டலை கையில் எடுத்துக்கொண்டு கதவை நெருங்கி திறக்க ஆயத்தமாகிறார். அப்படியே நெஞ்சுக்கு நேரே நீட்டி ஒரே போட்டுவிட வேண்டியதுதான். கட்டாக். கதவு திறக்கப்பட அப்பால் முறைப்புடன் சிரோமணி அவர் நெஞ்சுக்கு நேரே குரூர புன்னகையுடன் அஞ்சையாவின் துப்பாக்கி நிமிர்கிறது. அஞ்சையா, என்ன இது? ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு துப்பாக்கியை நீட்டுற? என்ன எவனாவது போலீஸ்காரன்னு நினச்சியா? நானும் வச்சிருக்கேன் துப்பாக்கி. சிரோமணி இடுப்பில் கையை விட்டு துப்பாக்கியை எடுக்க முனையும் முன் அஞ்சையாவின் துப்பாக்கி குண்டை துப்புகிறது. நட்ட நடு நெஞ்சு துவாரம் விழுந்து ரத்தம் பீரல் கொள்கிறது. இலே மாயக்காரா, என்னன்னு நினைச்ச? அஞ்சையா துப்பாக்கி புகையை ஊதி கலைத்தபடி செருமுகிறார். அண்ணே, என்னன்னே சப்தம்? சுடலை ஓடி வருகிறான்.
கூடவே ஒரு 20 வயது சுடிதார். இந்த நாய் இழுத்து எறி, பறவு சொல்கிறேன். சுடலை குனிந்து பார்க்கிறான். சிரோமணி. ஐயோ, என்னென்ன இப்படி பண்ணிவிட்டீங்க? சிரோமணி ஐயா, உங்கள் ஸ்நேகிதராச்சே. போடா பிச்சைக்கார பையில, இவன் சிரோமணி இல்லடா, மாயக்காரன். மண்ணாங்கட்டி, உங்களுக்கு என்ன ஆச்சு? இது சிரோமணி தான். என்னடா சொல்கிற? சுடலை கேள்விக்கு பதில் சொல்லாமல் குனிந்து சிரோமணியை பார்க்கிறான். உயிர் மூச்சு டாட்டா காட்டி விட்டிருக்கிறது. ஐயோ, உசுர் போயிருச்சே. என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்க? காலையில் கூட நல்லா பேசிக்கிட்டு இருந்தீங்களே. சுடலை புலம்பத்தான் அஞ்சையாவுக்கு தான் தவறு செய்துவிட்டது புரிய ஆரம்பிக்கிறது. சுடலை. நிசமாவா? இது சிரோமணியா? என்னென்னே, கண்ணால தெரியலையா? சுடலையின் கேள்வியை தொடர்ந்து அந்த சுடிதார் அப்படியே நழுவி ஓட ஆரம்பிக்கிறது. அஞ்சையா மெல்ல நிதானத்துக்கு வருகிறார். தன் கையை கொண்டே தன் கண்ணை குத்தி கொண்டது மெல்ல உரைக்க ஆரம்பிக்கிறது. சுடலை, எல்லாம் டெலிஃபோன் பண்ண வேலைடா. டெலிஃபோனா? ஆமோதிக்கிறது டெலிஃபோன். திரும்ப சிலுங்கலான அழைப்பு. சுடலை போய் எடுக்கிறான். இப்பொழுது மிருதுவான குரல். என்ன, சிரோமணி போய் சேர்ந்துட்டானா? ஏய், யார் நீ? கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வரும், நீ யாருன்னு முதல்ல சொல்லு. சுடலையும் மருளுகிறான். ரிசீவரை விடாமல் பிடித்தபடி அஞ்சையா பக்கம் திரும்பி, ஐயா, போலீஸ் கிலீஸ்னு எவனோ காட்டுறான். போலீஸா? அஞ்சையாவும் மறண்டு போகிறார். அஞ்சையா வரையில் போலீஸ் ஒன்றும் பிரமாதமான விஷயம் கிடையாது. அது அவரின் இடுப்பில் அமர்ந்திருக்கும் குழந்தை மாதிரி. இது செத்து கிடக்கும் சிரோமணிக்கும் மிக பொருந்தும். இந்த நிலையில் இந்த போலீஸ் குழந்தை யார் பேச்சை கேட்கப் போகிறது? அஞ்சையாவுக்கே தடுமாற்றமாகிறது. எதற்குமே தடுமாறாதவர் தடுமாறத் தொடங்குகிறார். இலே, பாடியை முதல்ல தூக்கி வெளியில் ஏறிடா, பரவு மற்றதை பேசலாம் என்கிறார். சுடலை தலையாட்டுகிறான். குனிந்து பாடியை தொட்டு தூக்கப் போகும்போதுதான் அழைத்து வந்த சுடிதார் ஞாபகம் வருகிறது. ஐயா, அண்ணே, கிராக்கி ஒருத்தி பிடிச்சிட்டு வந்தேன், ஓடிட்டா போல. அவ போய் யார்கிட்டையாவது உளறுனா கிழிஞ்சிடும்னே. போடா, போய் முதல்ல அவளை பிடி. சுடலை தற்காலிகமாக சிரோமணியை விட்டுவிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். இப்பொழுது அஞ்சையா மட்டும் தனியாக. ச்சே, எத்தனை பெரிய தவறை செய்துட்டோம் நொந்து கொள்கிறார். ஃபோன் செய்து மூட்டிவிட்டவன் எவனாக இருப்பான்? கச்சிதமாக பயத்தை மூட்டி காரியத்தை முடித்து விட்டானே. போதையால் சற்று பிறழ்ந்து போனதற்கு இப்படி ஒரு தண்டனையா? வருத்தமும் புலம்பலும் மாநாட்டு கூட்டம் போல பெருகி வரும்போது திபு திபு என்று சப்தம் கேட்கிறது. நிமிர்ந்தால் படையோடு சப்இன்ஸ்பெக்டர், கூடவே பயந்த விழிகளுடன் சுடிதார் பெண். இதோடு 9ஆம் அத்தியாயம் முடிவுற்றது.